ஹாய் ஆல், வெல்கம் டு அருண் யூனிவர்ஸ். ஐபிஎல் 2024 எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்க இருக்கிற மேட்சை தான் எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எம்ஏ மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹையஸ்ட் டோட்டலாக 277 ரன்னை வந்து ரெக்கார்டாக வச்சுருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேவோட பங்காளியவே அடிச்சிட்டாங்க. பட் சிஎஸ்கே இவங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருக்குது. சிஎஸ்கேக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஃபிஸ் இன்றைக்கி வந்து அவைலபிள் கிடையாது. அவர் வந்து வேர்ல்டு கப் ட்ரிப்புக்காக விசா எடுக்கிறதுக்காக யூஎஸ் வரையும் போயிருக்காரு. திரும்ப இவர் வருவாரான்னு கேட்டால் இந்த ஐபிஎல் முடிகிற வரையும் இவர் அன்அவைலபிள் தாங்க. ஸோ சிஎஸ்கே இவருக்கு போல் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று வந்து லார்ட்ஸ் அர்த்துல், இன்னொரு பக்கம் தீக்ஷனா. ஸோ இந்த ரெண்டு இடத்துல யாரை இறக்குவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னை கேட்டால் வந்து தீக்ஷனாக்கு தான் போவாங்க. ஏன்னா மேல் டாப் ஆர்டர் 2 லெஃப்ட் ஹேண்டர் அதிரடியாகவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டரை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆப் ஸ்பின்னர் வேணும். ஸோ ஆப் ஸ்பின்னருன்ற முறையில் வந்து எனக்கு தெரிஞ்ச தீக்ஷனாக்கு தான் போவாங்க. தோனினாலே ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஸோ அந்த இதில் வந்து தோனி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி இவங்க 3 இடத்தையும் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. லைக் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் லெசன். முக்கியமாக ஹென்ரிக் லெசனுக்கு தாங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோட கண்டிப்பாக தோனி இறங்குவார். ஏன்னா ஹென்ரிக் லெசன் ஸ்பின்லேயும் சூப்பராக விளாட்றாரு, ஃபாஸ்ட்லேயுமே சூப்பராக ஆடுறாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக யோசிப்பார். டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா வந்து டாப் ஆர்டரில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தீக்ஷனாவை இறக்குவாங்க. இறக்கி ஓப்பனிங் ஸ்பெல்லில் தீக்ஷனா அந்த தடவை போட்டு அவங்கள தூக்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். தோனி ஹென்ரிக் லெசன் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா, பதிரானா வச்சு தான் வந்து கிளசனை விக்கெட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. கிளசன் வந்துட்டாலே பதிரானாவை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல யாக்கர் வந்து நெயில் பண்ணுறாரு. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸையும் ஸ்டப்ஸையும் சூப்பராக ஒரு யாக்கர் நெயில் பண்ணி விக்கெட் எடுத்தார். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதை மாரி போனால் நம்மளோட தேஷ்பாண்டே இருக்கார். தேஷ்பாண்டே என்னவெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு அப்படின்னா, சூப்பராக ஒரு ஸ்டிக் டு ஸ்டிக் லைன் போடுவார். ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாருன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி தோனி ஒரு கைட்லைன் பண்ணுவார், இந்த லைனில் போடு அப்படின்னு. ஸோ அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்றப்போ சூப்பராக போட்டார். ஸோ இதே மாதிரி கிளசனுக்கும் ஒரு ஸ்டிக் டு ஸ்டிக் லைன் போட்டால் ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர்ஹெச் மற்றும் சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி 19 மேட்ச் விளாண்டுருக்காங்க. சிஎஸ்கே அதில் 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 5 மேட்சாங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே இது ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் 2 டீமும் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. சிஎஸ்கே 2 ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேட்டிலாக தாங்க இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு பீக் ஃபார்மில் இருக்காங்க இந்த சீசனில். சிஎஸ்கேவும் குறைய சொல்ல முடியாது, ஒரு அதிரடி பேட்டிங் லைனப் தான் வச்சுருக்காங்க. ஸோ போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஹெட் டு ஹெட்டில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சி ஜெயிச்சதில் வந்து சிஎஸ்கே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் ஒருக்க ஜெயிச்சிருக்காங்க. அதே இது சேஸ் பண்ணதில் சிஎஸ்கே ஒரு தடவை கூட ஜெயிச்சதில் எஸ்ஆர்ஹெச் ஒருக்க ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே டாஸ் வச்சு எனக்கு கேட்டால் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறதாங்க நல்லது. ஏன்னா நல்லா பேட்டிங் லைனாக வச்சுருக்காங்க. ஸோ இது டாப் ஸ்கோரிங் வென்யூன்றப்போ ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து அவங்க மேலே போடலாம். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்சஸில் தோனி தான் இதுவரை அதிக ரன் அடிச்சிருக்காரு, 361 ரன்னு. அதே இது பவுலிங்கில் பார்த்தா தீபக் சஹர் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.